வியர்ஸ் வெல்கம் பேக் டு த சேனல். நான் உங்கள் ஸ்னோ. இன்றைக்கி நம்ம வெட்டிங் அட்ராசிட்டிஸோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஓகேடா, லாஸ்ட் பார்ட்டில் நம்ம இதோட கட் பண்ணியிருந்துருப்போம். ஜங்குக்கோட அப்பா வந்துட்டு அப்படியே திங்க் பண்ணியிருந்திருப்பாரு டேக்குக்கு 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறத பற்றி. இப்போ அப்படியே ஜங்குக்கோட அம்மா தான் இங்கேருந்து ஃபாஸ்ட்டாக வந்துட்டா. ஏங்க பாருங்க, நான் தான் சொன்னேன்ல, நான் சொன்ன மாதிரி இப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க பாருங்கள். 2 பேர் ஜோடி பொருத்தமும் எவ்வளோ அழகாக இருக்குது. நானும் அதை பற்றி தான் யோசிச்சிட்ருக்கேன். சுகா மேரேஜ் ஃபஸ்ட்டு முடியட்டும், அதுக்கப்புறம் வேணால் நம்ம அப்புறமா இதை பற்றி வேணால் பேசி பார்க்கலாம். என்ன நிஜமாக சொல்கிறீங்க? ஆமாம், நிஜமாக தான் சொல்கிறேன். ஆனால் அது வரைக்கும் நீ பேசாமல் அமைதியாக இரு. இந்த பேச்சை பற்றி எதுவும் எடுக்க வேணாம். சைலண்ட்டாக இருந்தால் அது வரைக்கும் நல்லது. சரிங்க, இதுக்கப்புறம் நான் எதுவும் பேச மாட்டேன். எனக்கு இதுவே போதும் சொன்னதே. அங்கே அம்மா தான் அப்படியே சொல்லிட்டு அங்கேயே ஸ்மைல் பண்ணிட்டு நிற்கிறாங்க. இப்போ அந்த பாட்டி தான் யோன்மின் 2 பேருக்கும் அப்படியே அந்த சந்தனம் மாதிரி ஒன்று இருக்கும், அதை எடுத்து கன்னத்தில் அப்படியே அப்ளை பண்ணுறாங்க. அப்படியே நிறைய பேர் வந்துட்டு அது மாதிரி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தென் கொஞ்சம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது ஃபெலிக்ஸ் தான் அங்கே நின்றுட்டு, ஐயோ என்னடா அது ஃபங்க்ஷனுங்கிறீங்க, ஒரு மியூசிக்கில் பாட்டு இல்லை, என்ன ஃபங்க்ஷன் இது, இப்படியே சைலண்ட்டாக போனால் நல்லா இருக்கும். ஐயோ டிஜே பாட்டை போடியா அப்படின்ற மாதிரி சொன்னதோ. இப்போ டிஜேவும் அப்படியே மியூசிக் ப்ளே பண்ணுறாரு. ஃபெலிக்ஸ் தான் அப்படியே போயிட்டு அங்கே நின்று செம்மையாக வைப் பண்ணிட்டு டான்ஸ் ஆடுறாரு. அங்கே இருக்க ஒரு சில பொண்ணுங்களும் அப்படியே போயிட்டு டான்ஸ் பண்ணுறாங்க. இப்போது அப்படியே ஜங்குக் தான் டயங்க பார்க்குறாரு. டயங்கும் அப்படியே பார்த்துட்டு, இப்போ ஜங்குக் தான், நீ போலையா என்ன என்னையா கேட்குறீங்க? ஆமாம், ஒன்று தான் கேட்குறேன், நீ போய் டான்ஸ் பண்ணல? இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் டான்ஸ்லாம் பண்ண மாட்டேன். சும்மா போய் வைப் பண்ணுறதை விட்டுட்டு, அதெல்லாம் இல்லை, எங்கள் அம்மா அப்பா இருக்காங்க, நான்லாம் போக மாட்டேன் அப்படின்ட்டு 2 பேரும் அப்படியே மாற்றி ஐயாலே பேசிக்கிறாங்க. அப்படியே அங்கே ஒரு டான்ஸ் மூடு தான் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. யோன்மின் 2 பேருமே வேறு லெவலில் வைப் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது ஜங்குக் தான் அப்படியே சைலண்ட்டாக நின்றுட்டே இருக்காரு. ரூமில் பார்த்தா லியா தான் அப்படியே இழந்துக்கிறா. என்ன மியூசிக் சவுண்ட்லாம் கேட்குது, அதுவும் என்ன விட்டுட்டு மியூசிக் வைபா, நோ வே, நானும் வருவேன் அப்படின்ற மாதிரி. இப்போ அப்படியே ஃபாஸ்ட்டாக எழுந்து அப்படியே வாஷ்ரூம் போயிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே ஒரு ரோஸ் பவுடர் எடுத்து அப்பிட்டு அப்படியே லிப்ஸ்டிக்கை போட்டுட்டு வெளில வந்து பார்க்குறா. ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு பார்த்தா இங்கே ஃபெலிக்ஸ் தான் அங்கே நிறைய பொண்ணு கூட நின்று செம்மையாக வைப் பண்ணிகிட்ருக்கான். அட பாவி, என்னை விட்டுட்டு டான்ஸ் பண்ணுறியா, ஹவு டேர் யூ, இதோ வரேன் இரு அப்படின்ற மாதிரி. லியா தான் வேகமாக அந்த ஸ்டெப்லேருந்து இறங்கி வரா. இப்போ அப்படியே அந்த வைப் சாங் கட் ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு கப்புள் சாங் தான் போடுறாரு. அதுக்கும் ஃபெலிக்ஸ் வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாரு. லியா வந்துட்டு அப்படியே நின்றுட்டு பார்க்குற எல்லாத்தையும், ஹவு டேர் யூ, என்னை விட்டுட்டு எல்லாம் ப்ளே பண்ணிகிட்ருக்கீங்களே, ஓ காட் வேர் இஸ் மை ஜங்குக் அப்படின்ற மாதிரி. இப்போ அப்படியே ஜங்குக்கு தான் தேடுறா. ஜங்குக் வந்துட்டு அங்கே சுகா பக்கத்தில் தான் நின்றுட்டுருக்காரு. டயங்க தான் பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காரு. லியா இப்போ அப்படியே ஃபாஸ்ட்டாக அங்கேருந்து இறங்கி வந்துட்டா. ஜங்குக்கிட்ட தான் போயிட்டு நிற்கிறா. இப்போ அப்படியே லியா தான் ஃபாஸ்ட்டாக ஜங்குக்கிட்ட வந்துட்டா. ஹே மை பேபி. ஏய் லியா, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க, நீ தூங்கலான்னு தான் போனேன், பட் மியூசிக் சவுண்ட் கேட்டுச்சா, ஸோ அதான் வந்துட்டேன். இப்போது என்ன பண்ணலான்னு இருக்க? இஃப் யூ டோன்ட் மைண்ட் கம் டு டான்ஸ் வித் மீ. ஏன்னா உங்கூடையா? ஆமாம் சார், என் கூடலாம் ஆட மாட்டிங்களா என்ன? இப்போ அப்படியே லியா வந்துட்டு ஜங்குக்கிட்ட ஒரு மாதிரி செடியூஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறா. டயம் வந்துட்டு அப்படியே பார்க்குறாரு, பட் அவர் பெருசாக எதுவும் எடுத்துக்கல, அப்படியே திரும்பிக்கிறாரு. ஜங்குக் தான் இப்போது போய் ரெஸ்ட் எடுலையா? ஏன் நான் ரெஸ்ட் எடுக்கணும்? என் கூட நீ டான்ஸ் பண்ண மாட்டியா ஜங்கு? உனக்காக எவ்வளோ ஆசாசியாக அந்த டான்ஸ் பண்ணலான்னு, ஆனால் நீ இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு சீன் க்ரியேட் பண்ணுறா. சரி டான்ஸ் தானே பண்ணணும், வந்து தொலைகிறேன். இப்போது ஜங்குக்கு அப்படியே இல்லையா ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். அது வந்துட்டு டயாங்கு ஒரு மாதிரி இருக்குது, அதை அப்படியே பார்க்குறாரு. ஜங்குக் தான் இப்போ அப்படியே லியாவை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே டான்ஸ் பண்ண போகிறாரு. லியா தான் இப்போது ஹே டிஜே சேஞ்ச் த சாங், புட் தி ரொமான்டிக் சாங் அப்படின்னு சொன்னதோ. டிஜே தான் இப்போ அப்படியே நல்லா ஒரு ரொமான்டிக் சாங்காக போடுறாரு. இப்போது லியா ஜங்குக்கு 2 பேரும் தான் அப்படியே டான்ஸ் பண்ணுறாங்க. எல்லாரும் அப்படியே பார்க்குறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு ஏதோ சும்மா டான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, ஏதோ வேண்டாம் இருப்பா அப்படியே இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ ஒரு ஹிப் மூமெண்ட் மாதிரி வருது. ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே லியாவோட ஹிப்பில் கை வச்சு டான்ஸ் பண்ணுற மாதிரி, பட் ஜங்குக்கு வந்துட்டு அதை அவாய்ட் பண்ணுறாரு. லியா வாண்டடாக போயிட்டு ஜங்குக்கு ஹேண்ட் எடுத்து அப்படியே அவள் ஹிப்பில் தான் வச்சு டான்ஸ்
டான்ஸ் பண்ணிகிட்ருக்கா. ஃபெலிக்ஸ் இப்போ அப்படியே பார்க்குறாரு. என்ன பண்ணிகிட்ருக்கா, என்ன கன்றா விடாது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு நிற்கிறாரு. எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ ஜங்குக் வந்துட்டு லியா கிட்ட இப்படி க்ளோஸாக இருக்கிறது டயாங்க்கு ஒரு மாதிரி லைக் ஒரு பொசசிவ் மாதிரி ஆகுது. பட் அவர் பெருசாக எடுத்துக்கல. டயாங் வந்துட்டு அப்படியே கீழே குனிஞ்சிட்டே நிற்கிறாரு. ஜங்குக் இதை அப்படியே நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணிவிட்டு போதும் இல்லையா, ஸ்டாப் பண்ணலாம், எல்லோரும் நம்மளை தான் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஒய் பார்த்தா என்ன இப்போது நாமும் டான்ஸ் பண்ணுறோம், நமக்கு பிடிச்சிருக்கு, இதில் என்ன இருக்குது, லெட்ஸ் கண்டினியூ ஜங்குக். நோ ஸ்டாப் பண்ணு, போதும், எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு இப்போ ஜங்குக் தான் அப்படியே லியாவை விட்டு தள்ளி வந்துடுறாரு. லியாவும் அப்படி சைலண்டாக வெளில வந்துடுறா. ஃபெலிக்ஸ் தான் இப்போ அப்படியே லியா கிட்ட வந்து, ஏய் மேனாமிடிக்கி, என் கூட வந்து டான்ஸ் பண்ணு. வாட் டு யூ மீன் ஃபெலிக்ஸ், நான் உன் கூட டான்ஸ் பண்ணணுமா? ஆமாம், என் கூட பண்ணு, எனக்கு என்ன, வா அப்படின்ற மாதிரி ஃபெலிக்ஸ் தான் லியா கையை தரத்தன்னு பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. ஃபெலிக்ஸ் ஸ்டாப் பண்ணு, எல்லோரும் பார்க்குறாங்க, பரவாயில்ல வா டான்ஸ் பண்ணு. யோ டிஜே இப்போ போடியா நல்லா ரொமான்டிக் பாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஃபெலிக்ஸ் தான் லியா கையை பிடிச்சி சுற்றிட்டு அப்படியே டான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படியே லியாவுக்கு தான், ஃபெலிக்ஸ் ஸ்டாப் பண்ணு, போதும், எனக்கு தலை சுற்றுது. ஓய் பேபி, நீ தானே டான்ஸ் பண்ணுன்னு, வா என் கூட டான்ஸ் பண்ணு, நான் பண்ணுறல. ஃபெலிக்ஸ் தான் இப்போது இன்னைக்கு செத்தடி மோளை அப்படின்ற மாதிரி பிடிச்சி அப்படியே சுற்றிட்டே இருக்காரு. டான்ஸ் பண்ண சொன்னால் அப்படியே ஆஃப்டர் மினிட்ஸில் லியாவுக்கு தலை சுற்றலே வந்துடுது. இப்போது ஃபெலிக்ஸ் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு, என்ன லியா பேபி, இந்த டான்ஸ் போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் வேணுமா? ஸ்டாப் இட், உன்னால் பாரு எனக்கு என் தலை தான் சுற்றுது, என் ஹெட்டுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி தள்ளாடிட்டே அப்படியே ஒரு டேபிள் கிட்ட தான் போயிட்டு ஹேண்டை வச்சுட்டு நிற்கிறா. இப்போது அப்படியே சுகர் தான் எழுந்து அப்படியே முட்டி போட்டு ஹேண்டை நீட்டுறாரு. கேன் யூ டான்ஸ் வித் மீ அப்படின்ற மாதிரி கேட்டதோ ஜிமின் தான் அப்படியே அவ்வளோ க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவரோட ஹேண்ட் எடுத்து அப்படியே கொடுக்குறாரு. சுகாவும் அப்படியே ஜிமினை கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே அவங்க டான்ஸ் பண்ணுறாரு. அங்கே ஒரு ரொமான்டிக் சாங் தான் ப்ளே ஆகுது. இப்போ அப்படியே சுகாதா ஜிமினை கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே அங்கே டான்ஸ் பண்ணுறாரு. அவர் ஜிமினோட ஹிப்பை பிடிச்சி அப்படியே ஒரு மாதிரி அவ்வளோ ரொமான்டிக்காக டான்ஸ் பண்ணுறாரு. அப்படியே ரொம்ப நேரம் டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லோரும் அப்படியே வீடியோ எடுக்கிறாங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆனதோ 2 பேரும் அப்படியே டான்ஸ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஃபெலிக்ஸ் தான் இப்போ அப்படியே, என்ன அவ்வளோதானா, வேறு யாரும் இல்லை, வேறு யாராவது இருந்தால் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அப்படியே ஜங்குக்கை பார்க்குறாரு. இப்போது ஜங்குக் தான் அப்படியே புரிஞ்சுக்கிட்டு இப்போ அப்படியே நடந்து போயிட்டா டீ கிட்ட தான் அப்படியே நீல் டவுன் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. எங்கள் அப்பா அம்மா எதுவுமே புரியாத மாதிரி அப்படியே பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக் அப்பா அம்மா அப்படியே பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போது ஜங்குக் தான், கேன் யூ டான்ஸ் வித் மீ அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. யோன்ஜினும் அங்கே தான் இருக்காரு. ஜங்குக் வந்துட்டு அப்படியே கேட்டதும் டயாங் வந்து சைலண்ட்டாக இருக்காரு. இப்போ அப்படியே அங்கே இருக்க எல்லோரும் தான் ஓகே சொல்லுங்கள், ஓகே சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. டயாங் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பயத்தோடையே அவர் ஹேண்டை கொடுக்குறாரு. ஜங்குக் இப்போ அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு டயாங்கை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே நிற்கிறாரு. ஃபெலிக்ஸ் தான் இப்போது, டிஜே நல்ல நல்ல ரொமான்டிக் சாங்கை போடியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ டிஜேவும் அப்படியே ரொமான்டிக் சாங்காக ப்ளே பண்ணுறாரு. இப்போது டீக்குக் 2 பேரும் தான் அங்கே செம்மையாக டான்ஸ் பண்ணுறாங்க. ஜங்குக் தான் நம்ம டேவோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஜங்குக்கோட ஐஸ் ஃபுல்லாக டேவோட ஐஸ் மேலே அப்படியே பார்த்துட்டே டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. டேவோட அப்பா அம்மா ஏதோ பெருசாக கண்டுக்கல, அவங்க அப்படியே பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இங்கே யோன்ஜுன் தான் அப்படியே செம்ம டென்ஷன் ஆகுது. அவருக்கு எதுவும் பண்ண முடியாத நிலமையில அப்படியே நின்றுட்டு பார்த்துட்டே இருக்காரு. இப்போது அப்படியே ஜங்குக் தான் டயாங்கை பார்த்துட்டே அவரோட ஹிப்பில் ஹேண்ட் வச்சு ஃபர்ஸ்ட் டைம் ஜங்குக் வந்து டயாங்கோட ஹிப்பில் ஹேண்ட் வைக்கிறாரு. அவர் அப்படியே பிடிச்சிட்டு டான்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. டயாங்க்கு ஒரு மாதிரி செம்மையாக ப்ளஷ் ஆகுது. அவருக்கு இது பிடிச்சிருக்கு. அப்படியே அவரும் அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுறாரு. ஏன்னா அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. அங்கே அவ்வளோ அழகாக ஃபங்க்ஷனும் ஃபினிஷ் ஆகுது. ஃபங்க்ஷன் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் கெஸ்ட்டெல்லாம் அப்படியே தூங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லாரும் அப்படியே அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க. யோன்மின் 2 பேரும் அப்படியே பேசிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இப்போது டயாங்கோட ரூமை பார்த்தா அப்படியே அவர் ஸ்லீப் பண்ணவே இல்லை. அவருக்கு தூக்கமே வரலை. ஜிமினாட்ட அப்படியே நல்லா தூங்குறாரு. டயாங் வந்துட்டு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு
படுக்கிறாரு. பட் அவரால் தூங்க முடியல. என்ன இது வரைக்கும் எனக்கு அப்படி இருந்ததே இல்லை. இப்போ என்னால் சரியாக தூங்க கூட முடியல. என்ன பண்ண இவன் என்ன? அச்சோ டயாங், நீ என்னாச்சு உனக்கு? நல்லா தானே தூங்குன, அதே மாதிரி தூங்கு அப்படின்ட்டு அப்படியே தூங்க ட்ரை பண்ணுறாரு. அவரால் கொஞ்சம் கூட தூங்க முடியல. இப்போ டயாங் தான், ஜிமினா தூங்கிட்டியா ஜிமினா? என்ன தூங்கலையா? இல்லை தூங்கலை. என்ன சொல்லு. அது நீ ஜங்குக் பற்றி என்ன நினைக்கிற? என்ன ஜங்குக் பற்றியா? அவரை பற்றி ஏன் கேட்குற அப்படின்ற மாதிரி ஜிமின் இப்போ அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணுறாரு. சும்மா சொல்ல தெரிஞ்சுக்கலாமேன் தான். அவர் கேரக்டர் பற்றி நீ என்ன நினைக்கிற? அவர் கேரக்டரா? நல்ல பையன்தான். என்ன எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்ல பையன்தாப்பா அப்படின்ற மாதிரி திரும்ப அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு, ஆமாம் நீ இதுக்கு பார்த்து கேட்குற? அது எனக்கு ஒன்றும் சும்மா தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன். சும்மா தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற? அது என்ன டயாங், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்ருக்காதா? எனக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். ஒழுங்காக என்னன்று சொல்லு. எனக்கே தெரியல. அவரை பார்த்ததுலேருந்து எனக்கு என்ன ஃபீல்னே தெரியல. ஒரு மாதிரி. ஆனால் இதை எனக்கு பிடிச்சிருக்கு. அவருக்கும் என்னை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓ, கதை அப்படி போகுதா? இல்லை ஆனால் எனக்கு பிடிக்காதெல்லாம் இல்லை, பிடிக்கும். அவர் கேரக்டர் எப்படின்னா தெரியலை. பரவாயில்ல, ஜங்குக்கு நல்ல பையன்தான். என்ன இப்போ? ஆனால் எனக்கு யோன்ஜுன் அண்ணாவை நினச்சா தான் பயமாக இருக்குது. ஏன்னா யோன்ஜுன் நினச்சாவா? அவன் என்ன பண்ண போகிறான்? தெரியல எனக்கு. உனக்கு எப்படின்னு தெரியல. நீ அவர்கிட்ட ரொம்பலாம் பேச மாட்டால, ஆனால் அவருக்கு நான் அவ்வளோ பிடிக்கும்ல. அதான் எந்த டிசிஷன்னாலும் அவர்கிட்ட கேட்காம எடுக்கக்கூடாதுல்ல. அப்படிலாம் இல்லை. டிசிஷன்றது உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் போதும். மற்றவங்க கேட்டு தான் எடுக்கணும்னு இல்லை. உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. யாருக்கிட்டேயும் கேட்டுட்டுலாம் பண்ணிகிட்ருக்காத அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்லிவிட்டு அப்படியே தூங்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. டயாங் கஷ்டம் எப்போ வரைக்கும் தூக்கமே வரலை. அந்த சைட் பார்த்தா ஜங்குக் ரூமில் அவரும் அப்படி தான் புரண்டு படுக்கிறாரு. அவருக்கு சுத்தமாக தூக்கமே வரலை. என்னடா அது இன்னைக்குன்னு பார்த்து தூக்கமும் வர மாட்டேங்குது. ஐயோ என்னடா அது எனக்குன்னு பார்த்து தூக்கம் வர மாட்டேங்குது. என்ன பண்ணா இவன்? என்ன ஏன் ஜங்குக் நீ இப்படி தூங்காமல் கஷ்டப்பட்டுட்ருக்க? பேசாமல் போய் அவன்கிட்ட பேசலாமா அப்படின்ற மாதிரி எழுந்து உட்காந்து அப்படியே திங்க் பண்ணுறாரு. ஆமாம், அதுதான் கரெக்டு. போய் பேசுது ஜங்குக் தான் இப்போ அப்படியே ரூம் போயிட்டு எழுந்து வெளில போகிறாரு. சடனாக டயாங் ரூமுக்கு தான் அப்படியே ஸ்லோவாக போகிறாரு. அந்த சைடில் வெளில யாருமே இல்லை, அப்படியே எல்லாரும் தூங்க போயிட்டாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஸ்லோவாக டயாங் ரூமுக்கு பதுங்கி போகிறாரு. ஒரு ரூமை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பட் அதில் டயாங் இல்லை. இப்போ அப்படியே செகண்ட் ரூம் ஓப்பன் பண்ணுறாரு. அங்கே பார்த்தா டயாங்கோட அப்பா அம்மா தான் தூங்கிட்டு இருக்காங்க. என்ன இங்கேயும் இல்லை போலையே அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட் ரூம் போகிறாரு. அங்கே பார்த்தா அந்த ரூமில் யாருமே இல்லை. என்ன இங்கே யாரையும் காணோம் அப்படின்ற மாதிரி லாஸ்ட் ரூமுக்கு தான் இப்போ அப்படியே போய் பார்க்குறாரு. அங்கே பார்த்தா ஜிமினும் டயாங் தான் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி இப்போ அப்படியே ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறாரு. அங்கே டயாங் தான் சும்மா ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு படுத்துருக்காரு அந்த சைட் திருப்பி. இப்போ ஜங்குக் அப்படி ஸ்லோவாக நடந்து அப்படியே டயாங் பக்கத்தில் தான் போகிறாரு. ஜிமின் வந்துட்டு நல்லா தூங்கிட்டாரு. ஜங்குக் இப்போ அப்படியே ஸ்லோவாக டயாங் பக்கத்தில் போய் நின்றுட்டா அப்படியே டயாங் தான் பார்க்குறாரு. என்ன தூங்க விடாமல் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கியா அப்படின்ற மாதிரி இப்போ அப்படியே டயாங்க தான் எழுப்புறாரு. ஓய் டயாங் வந்துட்டு ஸ்டில் ஐஸை க்ளோஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. இப்போது ஜங்குக் தான் அவரோட ஹேண்டை எடுத்துகிட்டு போயிட்டு டயாங்கோட சீக்ஸில் அப்படியே வச்சு ரப் பண்ணுறாரு. டயாங் வந்துட்டு ஸ்லோவாக ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. யார்
யார் அது? அவருக்கு ஜங்குக்கோட அந்த பிளாக் ஷேடை மட்டும்தான் தெரியுது. அப்படியே பயந்துடுறாரு. ஜிமினா ஜிமினா. இப்போது ஜங்குக் தான் அப்படியே டயங்கோட மவுத்தை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறாரு. கத்தாத நான் தான் ஜங்குக் அப்படின்ற மாதிரி இப்போ அப்படியே கிட்ட வராரு. இப்போது ஜங்குக்கோட ஃபேஸ் லைட்டாக தெரியும். டயங் அப்படி செம்மையாக ஷாக் ஆகுறாரு. இந்த நேரத்தில் நீங்கள் எங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அதுவும் தூங்காம? என் கூட ஒரு நிமிஷமா? எங்கே வரணும்? நான் அதான் ஜிமினா. அமைதியாரா, என் கூட வாய்ப்போ அப்படின்ற மாதிரி ஜங்குக் தான் இப்போ அப்படியே டயங் ஹேண்டை பிடிச்சி அப்படியே எழுப்புறாரு. இல்லை நான் வரல, எனக்கு பயமாக இருக்கு. வான்னு சொன்னல, ஏன் நான் கூப்பிட்டா வர மாட்டியா? இப்போ அப்படி சடனாக சைலண்ட் ஆகிறாரு. ஜங்குக் இப்போ அப்படியே டேவை ஸ்லோவாக கூட்டிகிட்டு அப்படியே அந்த ரூமை விட்டு வெளில போகிறாரு. ஜங்குக் இப்போ அப்படியே டேவை டெரஸ்க்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. ஏன்னா இங்கே எதுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க? அமைதியாக இதுன்னு. இப்போ டேவை அப்படியே எதுவுமே பேசாமல் இருக்காரா. ஜங்குக் வந்துட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே நிற்கிறாரு. இதுக்கு இந்த டைமில் என்ன கூட்டிகிட்டு வந்தீங்க? அது நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? அதுவும் என்கிட்ட என்ன இருக்கு பேசுறதுக்கு நிறைய இருக்குது. ஆனால் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல. என்ன இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியலையா? சீக்கிரம் சொல்லுங்க, நான் போகணும், எனக்கு டைம் ஆகுது. பாரு டயம், நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். என்னதா என்ன சொல்ல போகிறீங்க? அது எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. ரீசன்லாம் கேட்காத, எனக்கு தெரியாது. என்ன ரீசன் இல்லாமல் எப்படி பிடிக்கும் ஒருத்தரை? அதெல்லாம் எனக்கு தெரியல, ஆனால் பிடிச்சிருக்கு. பட் இது எவ்வளோ நாளைக்கு போகும்னு கேட்டால் என்னால் சொல்ல முடியாது. ஆனால் ஸ்டில் ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி அப்படியே ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு. ஹேங்கன்ட்டு சமைச்சாக்கா அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஏன்னா லவ்வா? ஆனால் அது நீ சீக்கிரம் கூட சொல்லணும்னு அவசியம் இல்லை. பொறுமையாக சொன்னால் கூட ஓகே தான். நான் இங்கேருந்து போகிற வரைக்கும் நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன். ஆனால் அது நீ இப்போ சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்னல, பொறுமையாக யோசிச்சு கூட சொல்லு. நான் உன்னை இதுக்காக தான் இங்கே வர சொன்னேன், வேறு எதுக்காகவும் இல்லை. உன்கிட்ட அதை சொல்லி ஆகணுன்ற ஒரே ரீசனுக்காக தான் உன்னை வர சொன்னேன். அண்ட் இன்னொன்று, நான் உன்னை இன்றைக்கி தான் பார்த்தேன். எனக்கு புரியுது, புரியாமலாம் இல்லை. எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சி போச்சு. எனக்கு எவ்வளோ டைம் வேணாலும் நீ எடுத்துக்கோ, ஆனால் பிடிக்கலன்னு மட்டும் சொல்லாத. உனக்கு புரியுது என்னோடய கேரக்டரை எப்படின்றத கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுல கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் இங்கே இன்னும் எவ்வளோ டேஸ் இருப்பேன்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். கண்டிப்பாக நீ என்னை நம்பலாம் அப்படின்ற மாதிரி ஜங்குக் இப்போ அப்படியே பேசிகிட்டே இருக்காரு. பயமாட்ட ஜங்குக் பேசுறதை மட்டும் அவ்வளோ சைலண்ட்டாக அப்படியே கேட்டுகிட்டே இருக்காரு. நான் சொல்கிறது சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம். இப்போது நம்ம போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொன்னது. டயங் ஸ்டில் இப்போ வரைக்கும் சைலண்ட்டாக இருக்காரு. இப்போது அப்படியே பார்த்தா யோன்ஜூன் தான் அவர் ரூம்குள்ளே நின்றுட்டுருக்காரு கால் பேசிட்டு. இப்போ அப்படியே கால் பேசி ஃபினிஷ் பண்ணிவிட்டு அவர் உள்ளே போகலான்னு போகிறாரு. பட் அவருக்கு தூக்கமே வரலை. என்ன பண்ணுறது, என்ன இன்னைக்கு சரியாக தூக்கமே வர மாட்டேங்குது. என்ன பண்ணலாம், பேசாமல் டெரஸ்க்கு போகலாமா அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுறாரு. இல்லை போகலாமா என்னம்மா, சரி போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு இப்போ சடனாக அப்படியே அவரும் டெரஸ்க்கு போகிறாரு. இப்போ அங்கே டெரஸில் தான் ஜங்குக் அப்படியே டேவை மட்டுமே பார்க்குறாரு. டே வந்துட்டு ஜங்குக்கோட ஐஸை மட்டுமே பார்க்குறாரு. ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே ஆயிட்டு ஆகி பார்த்துட்டே இருக்காங்க. இப்படி பார்த்துட்டே இருக்கலான்னு ஐடியாவா, இல்லை தூங்க போகலான்ற ஐடியாவா? அது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதான் சொன்னேன், நீ இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேணாம், சரிவா போய் தூங்கணும் அப்படின்ற மாதிரி ஜங்குக் இப்போ அப்படி போகலான்னு போகிறாரு. அப்படியே அவர் போகக்குள்ளே யாரோ வரா மாதிரி சவுண்ட் கேட்குது. சடனாக இப்போ அவர் அந்த வாளுக்கு பின்னாடி போயிட்டு ஒளிஞ்சிக்கிறாரு. டயங் என்னன்ற மாதிரி அப்படியே ஒன்றும் புரியாத மாதிரி பார்த்துட்ருக்காரு. டயங் இப்போ அப்படியே பார்க்குறாரு. அங்கே வந்துட்டு யோன்ஜூன் தான் வராரு. யோன்ஜூன் வந்துட்டு இப்போ அப்படியே டயங்கை பார்த்துட்டு,
டயாங், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க தூங்காமல்? அது வந்து அண்ணா தூக்கம் வரலை, அதான் கொஞ்ச நேரம் நின்று ஃப்ரெஷ் ஏர் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். ஓ, உனக்கும் தூக்கம் வரலையா? ஆமாம். என்ன திடீர்னு? நல்லா தானே சாப்பிட்ட? நல்லா தானே சாப்பிட்டேன் அண்ணா. தெரியல, ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சா, அதான் வந்தேன். இப்போது டயாங் அப்படி ஜங்குக் சைடு தான் பார்க்குறாரு. ஜங்குக் ஸ்டில் அங்கே தான் நின்றுட்டுருக்காரு. யூஜின் வந்துட்டு டயாங் பக்கம் திரும்பி இருக்கிறதால ஜங்குக் அப்படி சைலண்ட்டாக அந்த வழியாக போயிடுறாரு வெளில. டயாங்க்கு இப்போ தான் உயிரே வருது ஜங்குக் போனதுக்கப்புறம். அப்பாடி தப்பிச்சோம். என்ன? இல்லைண்ணா, ஒன்றும் இல்லை. சரி, நீங்கள் பாருங்கள், நான் போய் தூங்க போகிறேன். டயாங் இப்போ அப்படியே போகக்குள்ள, ஒரு நிமிஷம் நில்லு டயாங். என்னண்ணா, என்னாச்சு? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எதை பற்றி பேசணும்? அது எதை பற்றின்னு உனக்கே நல்லா தெரியும். என்னண்ணா, என்ன சொல்கிறீங்க? நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன், உன் நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. நானும் நோட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி அந்த கொரியாக்காரன் வந்ததுலேருந்தே நீ சரியில்லையே. என்ன? அது வந்து அப்போல்லாம் இல்லையே, நான் நார்மலாக தானே இருக்கேன். யார் சொன்னா? இல்லை டயாங், நீ நார்மலாக இல்லை. நான் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன், முன்ன மாதிரி நீ இல்லை. என்னென்ன சொல்கிறீங்க? அப்போல்லாம் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன். இங்கே பாரு டயாங், நீ எப்படி வேணாலும் இருந்துக்கோ. ஆனால் நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன். நான் சொன்னால் கேட்பேன்னு நினைக்கிறேன். நீ அந்த ஜங்குக்கிட்ட கொஞ்சம் தள்ளியே இரு. ஏண்ணா, என்னாச்சு? நான் தான் சொல்கிறேன்ல, தள்ளியே இரு. அவன் கேரக்டரே எனக்கு பிடிக்கல. அவன் மூஞ்சும் ஆளும் உன்கிட்ட அப்படியே ஒரு மாதிரி ஃப்ளிட் பண்ணிவிட்டு அவனை பார்த்தாலே. ஏண்ணா, என்னாச்சு? பாரு டயாங், ஜிம்மின் தான் என் பேச்சு கேட்காம லவ் பண்ணி வீணாக போயிட்டான். நீ அப்படி பண்ண மாட்டேன் நான் நம்புகிறேன். ஸோ பார்த்து இரு, அவ்வளோதான் சொல்லுவேன், வேறு எதுவும் சொல்ல மாட்டேன். அண்ணா போய் தூங்கு போ அப்படின்ட்டு அப்படியே போயிட்டு அங்கே நிற்கிறாரு. டயாங் வந்துட்டு ஸ்டில் எதுவுமே பேசலை. அவர் அப்படியே கன்ஃபியூஸாகவே இருக்காரு. என்ன ஜங்குக்காவை பற்றி அண்ணா இப்படிலாம் சொல்கிறாரு? இவர் என்ன இதுக்கு முன்னாடி பார்த்தாரா என்ன? அப்படி பார்த்தா மாதிரி சொல்கிறாரு. அவர் நல்ல பையன் தானே? அண்ணா இப்படி சடனாக சொல்லியிருக்கக்கூடாது. என்னமோ டயாங், விடு, நீ பார்த்துக்கலாம். என்ன, நீ இன்னும் போகலையா? இதோ போகிறேண்ணா அப்படின்ற மாதிரி டயாங் தான் இப்போ அப்படியே அங்கேருந்து போயிடுறாரு. தென் அப்படியே டயாங் வந்துட்டு அவரோட ரூமுக்கு போயிட்டு படுக்கிறாரு. படுத்து அப்படியே ஐஸு தான் க்ளோஸ் பண்ணுறாரு. பட் அவரால் தூங்க முடியல. யோஜின்னு சொன்னது தான் அவருக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்குது. இந்த சைடில் ஜங்குக்கும் அப்படி தூங்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. டயாங் வந்துட்டு எப்படியோ ஸ்ட்ரகிள் பண்ணி தூங்கிடுறாரு. தென் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங்கு அவ்வளோ வைபோட மியூசிக் போட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லோரும் அப்படியே வேக்கப் ஆகிட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போது ஜங்குக் ஆல்ரெடி வேக்கப் ஆகிட்டு கீழே சோஃபாவில் தான் வந்து சிட் பண்ணியிருக்காரு. டயாங்கோட அம்மா கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஜங்குக்கோட அம்மா தான் கிச்சனில் போயிட்டு, சம்மந்தி, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணவா? அச்சோ, நீங்கள் கேட்டதே ரொம்ப சந்தோஷம், நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் சிட் பண்ணுங்கள். எனக்கும் போர் அடிக்குதுல, நான் மட்டும் சும்மா என்ன பண்ணிகிட்ருக்கேன்? அதெல்லாம் இல்லை, நானும் சேர்ந்து குக் பண்ணுறேன். இப்போது 2 பேரும் தான் அப்படியே சிரித்து பேசிட்டு அப்படியே குக் பண்ணிகிட்ருக்காங்க. டயாங் இன்னும் வேக்கப் ஆகலை. ஜிமின் ஆல்ரெடி வேக்கப் ஆகிட்டாரு. டயாங் வந்துட்டு அவரோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணியிருப்பாரு. ஒரு டிஷர்ட்டும் அப்புறம் ஒரு 5,000 மட்டும்தான் போட்டிருப்பாரு. இப்போது அப்படியே வந்துட்டு வேக்கப் ஆகுறாரு. ஆகிட்டு அப்படியே இறங்கி ஃபேஸ்லாம் ரப் பண்ணிட்டு வராரு. அப்படி க்யூட்டாக ஜங்குக் வந்துட்டு சோஃபாவில் தான் உட்காந்துருக்காரு. டயாங் வந்துட்டு அப்படியே ரப் பண்ணிட்டு அந்த ஸ்டெப்லேருந்து இறங்கி கிச்சனுக்கு தான் போகலான்னு போகிறாரு. அவர் ஜங்குக்கை ஸ்டில் பார்க்கவே இல்லை. ஜங்குக் வந்துட்டு மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிட்டு தான் இருக்காரு. இப்போ அப்படியே டயாங்கை தான் பார்க்குறாரு. டயாங் வந்துட்டு அவ்வளோ க்யூட்டாக மார்னிங்கே வந்துட்டு நிற்கிறார். ஜங்குக் தான் இப்போது குட் மார்னிங் டயாங் அப்படின்ற மாதிரி சொன்னது. டயாங் தான் இப்போ அப்படியே ஐஸ்லாம் ரப் பண்ணிவிட்டு பார்க்குறாரு. குட் மார்னிங் அப்படின்ட்டு க்யூட்டாக சொல்கிறாரு. பட் அவர் ஜங்குக்கு பார்க்கல. அவர் இப்போ தான் அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்குறாரு. ஜங்குக்கு அப்படியே பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காரு. பட் டயாங் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. அவர் வந்துட்டு 5,000 தான் போட்டிருப்பாரு. அப்படியே வந்துட்டு திரும்ப
கிச்சனுக்கு கூட போகல. ஜங்குக்கு பார்த்து அப்படியே ஷைல திரும்ப அப்படியே ஓடுறாரு. ஸ்டெப்பில் ஏறி அப்படியே அவரோட ரூமுக்கு தான் ஓடுறாரு. ஜங்குக்கு இப்போ அப்படி என்னாச்சு உனக்கு? நல்லா தானே வந்தான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அப்படியே மொபைல் ஸ்க்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ டயாங் தான் வேகமாக போயிட்டு அப்படியே ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு, அறிவு இருக்கா டயாங்? அவர் இருக்காரு, நீ இப்படி தான் போயிட்டு நிற்பியா? பாரு, அரை டவுசரோடு நின்றுட்டுருக்கா. ஐயோ, என்னை பற்றி என்ன நினச்சிருப்பாரு? எனக்கு வேற மார்னிங்கே இப்படி அவரை பார்த்தது ஒரு மாதிரி ஷையாக வருது அப்படின்ற மாதிரி ப்ளஷ் ஆகிட்டே இருக்காரு. அப்போ ஜிமின் தான் வாஷ்ரூம்லேருந்து வெளில வராரு. டீ போட்டு டயாங்க தான் பார்க்குறாரு. என்ன டயாங், மார்னிங்கே ஒரே ப்ளஷியா? அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஜிமின். இப்போ டயாங் தான் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான். என்ன வர வர நீ எல்லாத்துக்கும் ப்ளஷ் ஆகிட்டு இருக்க. இப்போ தான் நீ ப்ளஷ் ஆகத்தி நானும் பார்க்குறேன்ப்பா. ஏன்னா டயாங் இது வரைக்கும் ப்ளஷ் ஆகி நான் பார்த்ததில்ல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நக்கலாக சொல்கிறாரு. அச்சோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ சும்மா இரு, என்னை கிண்டல் பண்ணாத. சரி நான்லாம் கிண்டல் பண்ணல. என்ன ஜங்குக்கு பார்த்து தானே ப்ளஷ் ஆனேன்? ஆமாம், எப்படி தெரியும் உனக்கு? நீ இப்படி ஷை ஆகிறதுலே தெரியுது யாருனாலன்னு. பரவாயில்ல, நீ நடத்து என் கூடவே வரப்போகிற நீயும் எனக்கும் ஹாப்பி தான். என்ன உன் கூடயா? ஆமாம், ஜங்கு கல்யாணம் பண்ணால் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? அவர் உன்னை கூட்டியாக கூட்டிகிட்டு வந்துடுறாரு, அதுவும் என் கூட. நம்ம 2 பேரும் ஜாலியாக இருக்கலாம். நிஜமாவா சொல்கிற? ஆமாம், ஏன் உனக்கு இது தெரியாதா என்ன? அண்ணா ஜிமினா, உனக்கு ஒன்று தெரியுமா? அவர் இருக்காருல்ல. யார்? அதான் ஜங்குக் மாமா. ஓ, மாமாவா? போடு, மாமாலாம் வருது. ஆமாம், அவர் எனக்கு மாமா மாதிரி தானே. சரிதான், சரி நீ சொல்லு, அப்புறம் என்னாச்சு? அதை நேற்று நைட்டு ஜங்குக் மாமா என்ன டெரஸ்க்கு கூப்பிட்டாரா? ஏன்னா டெரஸ்க்கு கூப்பிட்டாரா? எப்படா? எனக்கு தெரியாமல் நீ நல்லா தூங்கிட்டு இருந்தியா? உன்னை எழுப்ப வேணான்ட்டு தான் நான் அவரு கூட போனேன். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் அவர் என்னை கூட்டிகிட்டு டெரஸ்க்கு போனார். அங்கே வச்சு அவர் என்கிட்ட பேசினார். என்ன பேசினார்? அது அவருக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருக்காமா. என்னை பார்த்தா ஃபர்ஸ்ட் ஐ கான்டாக்ட்லேயே அவர் லவ் பண்ணிட்டாராம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் என்ன சொன்னார்? அது எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னார். அட பாவி, இதெல்லாமா சொன்னா? அப்புறம் என்ன, போடு, வேறு லெவல் தான். இனிமேல் ஜாலி தான் எனக்கு. என்ன ஜாலியா? ஏன்? ஆமாம், என் தம்பியும் என் கூட வர போகிறான், அப்போ எனக்கு ஜாலி தானே. என்ன? அதெல்லாம் இல்லை, நான் இன்னும் அவருக்கு ஓகே சொல்லலை. ஓகே சொல்லையா? ஏன் சொல்ல? அதை என்னால் அவர் கேரக்டரை புரிஞ்சிக்க முடியல. ஒன் டேலே ப்ரப்போஸ் பண்ணி எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? நான் டைம் கேட்டிருக்கேன். அட பாவி, அவன் நல்ல பையன் தான்டா, அக்செப்ட் பண்ணு. போக போக எப்படின்னு இம்ப்ரெஸ் பண்ணுறாருன்னு நானும் பார்த்து தான் அப்புறம் அக்செப்ட் பண்ணுவேன். அடே, நீ சரியான கேட்டியாக இருப்ப போலையே. நான் ஒன்று கேட்டில்லே, நீ தான் கேட்டி மாதிரி சுக்கா மாமா தெரியாமல் லவ் பண்ணிகிட்ருக்க. அட பாவி, அதான் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே, நாங்கள் தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறோமே. சரி நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன். கீழே ஒன்றா போகலாம். இரு, என்னை விட்டுட்டு போயிடாதா. ஏன், உன்னால் தனியாக வர முடியாதா? இல்லை, கீழே நிறைய பேர் இருப்பாங்க, என்னால் தனியாக வர முடியாது. சரி போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா அப்படின்னு சொன்னதும் இப்போ டயங் தான் அப்படியே வாஷ்ரூம் போகிறாரு. ஆஃப்டர் மினிட்ஸில் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளில வராரு. இப்போ அப்படியே 2 பேர் இருந்தாங்க, ரூமை விட்டு வெளில வராங்க. அப்படியே ஸ்டெப்லேருந்து இறங்கி அங்கே பார்த்தா ஹாலில் எல்லோரும் அப்படியே சிட் பண்ணிவிட்டு ஜாலியாக பேசி ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே ஃபெலிக்ஸு, பிரைட்டு, ஜே ஹோப்பு, லிசா 4 பேருமே இருக்காங்க. அண்ட் ஜங்குக் ஸ்டில் அங்கே சோஃபாவில் தான் சிட் பண்ணியிருக்காரு. இப்போ அப்படியே டயங்கோட அம்மா தான், பசங்களா சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, எல்லோரும் சாப்பிடுவாங்க
அப்படின்ற மாதிரி கூப்பிட்டதும் இப்போ அப்படியே சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டு டைனிங் ஹாலில் வைக்கிறாங்க. டைனிங் டேபிளில் எல்லோரும் போயிட்டு அப்படியே சாப்பிட்டு சிட் பண்ணுறாங்க. ஜங்குக்கும் அப்படியே மொபைலாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்படியே போகிறாரு. இங்கே ஜிமின் அப்புறம் டயாங் தான் ஸ்டெப்லேருந்து இறங்கி வந்துட்டு நிற்கிறாங்க. ஜிமின் போயிட்டு அப்படியே சுகா பக்கத்தில் சிட் பண்ணிக்கிறாரு. ஜங்குக் வந்துட்டு அப்படியே டயாங்கை தான் பார்க்குறாரு. டயாங் வந்துட்டு அப்படியே ஜங்குக் பக்கத்தில் போகலாமா என்னம்மா திங்க் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அப்படியே டயாங் தான் போக்குள்ள கரெக்டாக லேயா வந்துட்டு ஜங்குக் பக்கத்தில் வந்துட்டு சிட் பண்ணிடுறா. இப்போது டயாங் வந்துட்டு அப்படியே யோன்ஜுன் பக்கத்தில் தான் போயிட்டு உட்காந்துக்கிறாரு. ஆனால் அப்படியே அங்கே ஒரு அழகான பிரேக்ஃபாஸ்ட்டை ஃபினிஷ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு 10 o'clock அந்த மாதிரி டைமு. டயாங் தான் இப்போது அவங்க அம்மா கிட்டே போயிட்டு, அம்மா நான் கொஞ்சம் வெளில போகணும். இந்த டைமில் எங்கே போகிற? வீட்டில் நிறைய கெஸ்ட்லாம் இருக்காங்க, ஒர்க்கெலாம் இருக்குது. இப்போ நீ எங்கே போகிற? அது நான் ஷாப்பிங் போகணும், எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸு வாங்கணும். என்ன ட்ரெஸ்ஸு வாங்கணுமா? என்ன டயாங் இப்போ சொல்வியா? இப்போ யார் கூட வருவா? யாரும் வரமாட்டா. நான் தனியாகவே போய்க்கிறேன். என்ன தனியாக போவியா? அட்டி வாங்குவ நீ. தனியாக எப்படி போவ? அம்மா ப்ளீஸ் என்னை போக விடுங்களே. அதெல்லாம் முடியாது, நீ போகக்கூடாது. நீ இங்கே இரு, எல்லா ஒர்க் இருக்கும். நீ என்ன ஒர்க் பார்க்காம வெளில போகிறேன்ருக்க? அம்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ். ஜங்குக் இப்போ அப்படியே பார்த்துட்டு அங்கே போகிறாரு. போயிட்டு என்னாச்சு ஆண்டி, ஏன் டயாங்க திட்டிகிட்ருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைப்பா ஜங்குக், இவன் ஒர்க்கெல்லாம் வச்சுட்டு இந்த டைமில் வெளில போகணும், ஷாப்பிங் போகணுன்ட்ருக்கான். கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லை, தனியாக போகிறேன்னு சொல்லிகிட்ருக்கான். தனியாக நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிகிட்ருக்கேன். அதான் அடம் பிடிச்சிட்ருக்கான். மா ப்ளீஸ்மா நான் போகணுமா, ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு மட்டும் எடுத்துக்கிறேனே. அதான் பர்ச்சேஸ்லாம் பண்ணியாச்சிட்டயா? இல்லை எனக்கு ஒரு டிஷர்ட் மட்டும் வேணும். ஆண்டி அதான் அவ்வளோ தூரம் கேட்குறான்ல. இல்லைப்பா உனக்கு எதுவும் தெரியாது, இவன் தனியாக போனால் எனக்கு தான் பயமாக இருக்கும். தனியாக தனியாக போகக்கூடாதுன்றீங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன் விடுங்க அப்படின்னு ஜங்குக் சொன்னதும் இப்போ டயாங்கோட அம்மா தான், இதுவும் நல்லா தான் இருக்கே. ஏய் டயாங் பேசாமல் நீ ஜங்குக் கூடயே போயிட்டு வா. போயிட்டு ஆஃப்டர்நூனுக்குள்ளேயே வந்துடணும். லேட்டாக இருக்குன்னு அப்புறம் பாரு கொண்டுடுவேன்னு. இது போதும், ரொம்ப தேங்க்ஸ்மா, தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ அப்படின்ற மாதிரி அப்படியே போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. போதும் போதும் ஜங்குக், இவனை கொஞ்சம் பார்த்து கூட்டிகிட்டு போப்பா. சரிங்க ஆண்டி அப்படின்ற மாதிரி இப்போ அப்படியே ஜங்குக் தான் டயாங்கை பார்க்குறாரு. டயாங் வந்துட்டு அப்படி ஷை ஆகிட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாரு. போகலாமா டயாங்? போகலாம் அப்படின்ட்டு அப்போ 2 பேரும் தான் அப்படியே போகலான்னு போகிறாங்க. ஜங்குக் தான் இப்போது காரில் போகலாமா இல்லை பைக்கில் போகலாமா? என்ன பைக்கா? அது இல்லைலாம் வேணும், கார்லேயே போகலாம். ஓ அப்படியா, சரி சரி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஜங்குக் இப்போ அப்படியே காரை தான் எடுக்கலான்னு போகிறாரு. ஜங்குக் வந்துட்டு அப்படியே கார் ஸ்டார்ட் பண்ணுறாரு. டயாங் வந்துட்டு ஃப்ரண்ட் சீட்டில் உட்காரலாமா இல்லை பேக் சீட்டில் உட்காரலாமான்ட்டு ஒரே கன்ஃபியூஸ் ஆகிட்டுருக்காரு. இப்போ நாங்கள் எங்கே சிட் பண்ணுறது, என்ன பண்ணலாம், பேசாமல் பேக் சீட் போயிடலாமா அப்படின்ட்டு போக போகிறாரு. பேக்லலாம் வேணும், ஃப்ரெண்ட்லேயே உட்காந்துக்கோ அப்படின்னு ஜங்குக் சொல்கிறாரு. இப்போது டயாங்கோ அப்படி ஜங்குக் சொல்கிறது கேட்டுட்டு அப்படியே ஃப்ரெண்ட் சீட்டில் தான் போயிட்டு உட்காராரு. இப்போது ஜங்குக் தான், எனக்கு இங்கே சரியாக அட்ரஸ்லாம் தெரியாது, ஸோ நீ தான் ரூட் சொல்லணும். அதுக்கு என்ன ரூட் தானே சொல்லிட்டா போச்சு அப்படின்ற மாதிரி டயாங் அப்படியே க்யூட்டாக சிட் பண்ணியிருக்காரு. இப்போ அப்படியே ஜங்குக் தான் காரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே காரை மூவ் பண்ணுறாரு. தென் அப்படியே 2 பேரும் போகிறாங்க ஷாப்பிங் மாலுக்கு. இது எல்லாமே அப்படியே மேலே மாடியில் இருந்துட்டு ஒரு பர்சன் நோட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேடா நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட் பார்ட் நான் சூட் போடுறேன். அண்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. டாட்டா பை பை, லவ் யூ ஆல், லவ் யூ ஸோ மச்.